எந்த விதமான ஃபேஸா இருந்தாலும் பரவால்ல. அந்த ஃபேஸோட ஷேப்ப வந்து வரையறதுக்கு எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய ஒரு சில இந்த டிப்ஸ நீங்க வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான ஃபேஸையும் ஈஸியாவே நீங்க வந்து வரையலாம். அது எந்த ஷேப்ல இருந்தாலும் சரி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி ஃபேஸோட ஷேப்ப வரையறதுக்கு முன்னாடி கண் எப்படி வரையணும், மூக்கு எப்படி வரையணும், லிப்ஸ் எப்படி வரையணுங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இல்ல அப்படின்னாக்கா இந்த டிப்ஸ வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது. அந்த வீடியோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேஸோட ஷேப் வரையணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹைட்டு, அதாவது அந்த ஃபேஸோட ஹைட் எப்படி இருக்குன்றது வந்து நமக்கு தெரிஞ்சாகணும். ஷேப்ஸ்லாம் வச்சு ஒரு சில பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த ஃபேஸோட ஹைட் வரையணும். ஸோ அதுக்காக இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்னோடய ரெஃபரன்ஸ் பிக்சரில் ரெட் கலரில் கோடு வந்து கிழிச்சிருக்கேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸோட ஷேப்பை அதாவது ஹைட்டோடைய அந்த அளவு வந்து வரைய போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஐப்ரோ மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 ஐப்ரோவும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கோடு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன். ஸோ எல்லா பிக்சர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோவுக்கு மேலே தான் கோடு வரும்னு கிடையாது. ஒரு ஐப்ரோவுக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, இன்னொரு ஐப்ரோவில் வந்து பார்த்திங்கனாக்கா அது உள்ளார வெட்டிட்டு கூட போகலாம். இல்லைனா ஐப்ரோவுக்கு மேலே கூட இருக்கலாம். ஸோ அதனால் ஐப்ரோவுக்கு அதில் வச்சுருக்கக்கூடிய அந்த கோடை வந்து நான் இப்போ வந்து என் பிக்சரில் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃபேஸோட ஹெட்டில் வந்து ஒரு கோடு கிழிச்சிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேஸோட ஹெட்டு தான் பார்த்தீங்கன்னா, அந்த முடி ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸோட ஷேப்பை வந்து ஓரளவுக்கு வந்து நிர்ணயிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் வச்சு நான் அது எந்த அளவுக்கு கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அந்த ஃபேஸோட ஹெட் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு மார்க் வந்து வச்சு கோடு கிழிச்சிக்கிறேன். ஸோ இது ஒவ்வொரு ஃபேஸுக்கும் மாறும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த மெத்தடு, இந்த 2 மெத்தடு, அதாவது இந்த 2 கோடை வச்சே நம்ம கிழிச்சு நம்ம வந்து அந்த ஃபேஸோடைய ஹைட்டு வந்து நம்ம வந்து அளந்துக்க முடியும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லிப்ஸ் இருக்கு இல்லையா? அந்த லிப்ஸுக்கு கீழே ஒரு கோடு ஒன்று போகும். ஸோ அந்த கோடு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் மார்க் பண்ணி ஒரு ரெட் கலர் கோட வந்து கிழிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் கோட நம்ம வந்து ஏன் இந்த இடத்துல கிழிக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த கோடு வச்சு தான் நமக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபேஸோடைய அந்த அகலத்தை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ இந்த நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா? அந்த கோடுக்கும் கீழே அந்த ஃபேஸோட எண்ட் ஆகுது இல்லையா? அந்த கோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குது. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதே கேப் யூஸ் பண்ணலை. நம்ம வரையக்கூடிய படத்தோடைய சைஸை பொறுத்து அது வந்து மாறுபடும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு நான் ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருக்கிறத விட இதில் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருக்கேன் என்னோடய படம். ஸோ அதனால் கொஞ்சம் கேப் அதிகமாக வச்சு நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து நம்ம வந்து முடிவு பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸோடைய அதாவது சைஸு அகலம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வரையணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிக்சரில் அதே பிக்சர் தான் ரெஃபரன்ஸ் பிக்சர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு 4 கோடு போட்டிருக்கேன். ஸோ ரைட் சைடில் 2 கோடு, லெஃப்ட் சைடில் 2 கோடு போட்டிருக்கேன். ஸோ இது எதுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது அதே மாதிரி ஐப்ரோவுடைய அந்த எண்டு இருக்கு இல்லையா? அதுக்கும் ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு கோடு கிழிச்சிருக்கேன். ஸோ அந்த கோடு வந்து பார்த்திங்கனாக்கா, அந்த மீசை இருக்கு இல்லையா? அந்த மீசையோட எண்டு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கேப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து நான் ஒரு கோடு போட்டிருக்கேன். ஸோ இது எல்லா பிக்சர்லையும் இப்படியே வராது. நீங்கள் அந்த பிக்சரில் ஐப்ரோவில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வரையக்கூடிய பிக்சரில் அது எங்கே முடியுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து கோடு போட்டு நீங்கள் வந்து அந்த அகலத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் அதே மாதிரி அந்த மீசை இருக்கு இல்லையா? அதுக்கிட்ட கொஞ்சம் கேப் இருக்குது. 2வதா ஒரு லைன் போட்டிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா, ஃபேஸோடைய ஷேப் அந்த எண்ட் ஆகக்கூடிய லைனு கொஞ்சம் சின்னதாக ஒரு கேப் இருக்கிறது அப்படிங்கிறதால இந்த இடத்துல 2 லைன் போடுறப்போ கொஞ்சோண்டு சின்னதாக தான் அந்த லைன் இருக்குது. ஸோ இப்போ இதுவே வந்து பார்த்திங்கனாக்கா, லெஃப்ட் சைடு ஐ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஐப்ரோ முடிகிற இடத்துல போட்டிருக்கேன். ஸோ இதுக்கும் அந்த மீசைக்கிட்ட கொஞ்சம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா, நான் மேலேருந்து ஒரு கோடு கிழிச்சிக்கிறேன். அந்த கேப்பை வந்து நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வரைய வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கே கரெக்டாக புரிய வந்துடும். எப்படி என்ன எந்த மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கட்டத்தை வந்து பார்க்குறப்போ வந்து அந்த கட்டத்தை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கேப் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் அந்த பெருசாக இருக்கக்கூடிய அந்த கேப்புக்கான இந்த கோடு போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஃபேஸோடைய ஒரு ஷேப் வந்து நம்ம வந்து கரெக்டாக கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஃபேஸோடைய அந்த லைன்ஸ்லாம் ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஸோ ஜாயின் பண்ணும்போதும் கரெக்டாக வந்து பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். அந்த கோடை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். எந்த இடத்துல அந்த கோட்டுக்கிட்ட அந்த லைன்ஸ்லாம் அந்த ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கோடு போடுறப்போ நல்லா கவனமாக பார்த்து போடுங்க. இப்போ நான் நான் போட்டுக்கிட்டு இருக்க கோடெல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி நான் எப்படி போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட், ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. நீங்கள் எந்த ஃபேஸாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை வச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, அந்த ஃபேஸ் எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு அதோட ஹைட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஐப்ரோ கிட்ட ஒரு கோடு போடுறீங்க. அப்புறம் தலையோட ஹெட், அதாவது முடி வரையக்கூடிய அந்த இடத்துல ஒரு கோடு போடுறீங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட கீழே வந்து சின்னுக்கிட்ட ஒரு கோடும் அப்புறம் அந்த ஹெட்டு வந்து முடிகிற இடத்துல ஒரு கோடும் போட்டிங்கனாக்கா அதோட ஹைட்டு தெரிஞ்சிடும். அப்புறம் அதோட சைஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய அந்த ஐப்ரோ முடிகிற இடத்துலேருந்து கோடு போடுங்க. லெஃப்ட் சைட்லேயும் அதேமாரி பண்ணி நம்மளோட ஃபேஸோட ஷேப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைன்ஸை வச்சு கொண்டு வந்துக்கலாம். ஸோ டோட்டலாக ட்ராயிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு எரேசர் வச்சு அந்த கோடெலாம் நம்ம அழிச்சிட்டு விட்டு போயிருக்கக்கூடிய நம்ம வரைஞ்சி வச்சிருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவுட்லைனை வந்து நல்லா கிளியராக போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ட்ராயிங் வந்து நம்ம ஃபேஸோட ஷேப் வந்து ஈஸியாக வரைகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நான் சொல்லிக் கொடுத்த இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி ட்ராயிங் வரையலாம்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா ஒரு லைக் கொடுங்க. இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.